10th Standard Maths Common Quarterly Examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டானா you will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும். Okay students, let us start part 1 question number 6. I am Jaykumar. The next term of the series என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்களேன். The next term of the series வந்து 1/2, 1/6, 1/10, 1/14. ஸோ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணானா வச்சுக்கோங்க. Notice that the denominators of the fraction are consecutive even numbers. பார்த்தீங்களா, கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்தன்னு அர்த்தம். 2, 6, 10, 14 இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 2க்கு அப்புறம் 6 தான் இருக்கும், 4 வராது. ஏன்னா கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். 6க்கு அப்புறம் 10 தான், 8 வராது. 10க்கு அப்புறம் 12, 10க்கு அப்புறம் 14, 12 வராது. 14க்கு அப்புறம் 18, 16 வராது. அப்போ நல்லா கவனிச்சுவாங்களேன், 18th term தான் 5th term. ஸோ 5th term is equal to 18. But the fraction of 5th term is equal to 1/18. ஸோ ஃப்ராக்ஷனில் எழுதணும், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.